என்ன செய்ய முடியும்? பைபிள் பிரகாரம் அது வந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அமெரிக்க, அதாவது யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணும்? ஸ்ட்ராங் ஆகிக்கும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் யூரோப்பியன் யூனியனை பற்றி தான் நமக்கு வந்து சொல்லுது. யூரோப்பியன் யூனியன். அப்போ அமெரிக்காவினுடைய அமெரிக்கா என்ன பண்ணுது? இப்போ யூரோப்பியன் யூனியனை விட்டு வெளியில் வர மாதிரி சூழ்நிலைகள் வந்து உருவாகுது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அமெரிக்கன் டாலர் வந்து சரியும், யூரோ டாலர் வந்து மேலே வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 33 நாடுகள் போன சனிக்கு முந்தின சனிக்கிழமை பிரசல் சிட்டி அதில் கூடினாங்க. அதில் கூடி இவர் ஜெலன்ஸ்கியை உட்கார வச்சு என்ன பண்ணாங்க? என்ன பேசுகிறாங்க தெரியுமா? நமக்குன்னு ஒரு தனி இராணுவம் வேணும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நாள் நாம் என்ன பண்ணிட்டோம்? அமெரிக்காவை நம்பி இருந்துட்டோம். அதனால் இனிமேல் என்ன, அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது? தனிமைப்படுத்தப்படுகிறது. அவங்களுடைய நாட்டு விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறாங்க. அதனால் இவங்களுடைய இராணுவத்தை காட்டிலும் நமக்கு ஒரு பெரிய இராணுவத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஆல்ரெடி ஒரு 14 லட்சம் இராணுவங்கள் என்ன பண்ணுது? பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள்லாம் இருக்கிறெல்லாம் கணக்கு போடும்போது ஒரு 14 லட்சம் இருக்கிறாங்க. ஆனால் ஆயுதங்கள் அவ்வளவு, அதாவது யூரோப்பியன் யூனியனில் இல்லை. கிட்டத்தட்ட 39 நாடுகள் அதில் அங்கமாக இருந்தாலும் இராணுவம் எல்லாம் யாருக்குரியது தெரியுமா? கிட்டத்தட்ட 2 லட்சம் இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? யூரோப்பியன் யூனியனில் அமெரிக்காவால் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஓகேயா? அப்போ அவ்வளவு அந்த யூரோப்பியன் யூனியனில் உள்ள மற்ற நாடுகளில் உள்ள அந்த இராணுவ வீரர்கள் கூட அமெரிக்காவில் இருக்கிற அந்த இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பயிற்சிகள் கூட இவங்களுக்கு இல்லை. ஆகையினால வருகின்ற நாட்களில் இதை நாம் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. புரியுதா? ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்று. இப்போ தொடர்ந்து அந்த மாநாடுகள், மீட்டிங், யூரோப்பியன் யூனியன் மாநாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? தனிமையில் நின்றுட்டு இருக்காரு. கண்டிப்பாக யூரோ டாலர் மேலே அவங்க டாலரில் ஹை லெவலில் வந்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ணணும்? இனிமேல் அவங்க மிலிட்ரி பவரில் வரணும். மிலிட்ரி பவரில் வந்தால் தான் ஒன் வேர்ல்டு குளோபல் சிஸ்டம், ஒரு ஆளுகையை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். அதில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது பேரரசு யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அதை பற்றி இப்போ சொல்லல. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். 5 பேர்னா இந்த யோவான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும்பொழுது ரோம பேரரசா அப்போ ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. 11 வாசிப்போம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவருமாய் இருக்கிறான். அப்படி யூரோப்பியன் யூனியனும் உடைஞ்சிடும். எப்போ உடையும்னா அர்மகதன் யுத்தத்தில் அது இல்லாமல் போயிடும். ஓகே? ஆனால் ஒரு 8வது பேரரசு ஒன்று உருவாவதற்கு அவங்களுக்கு இப்போ நேற்றுக்கு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு 29 நாடுகள் ஒன்று கூடி நமக்கு இனி ஒரு மிலிட்ரி பவரை உருவாக்கணும். அமெரிக்காவுக்கு முந்தினது, அமெரிக்காவை விட உயர்ந்ததாக. ஆனால் இது அவங்களுக்கு குறைஞ்சது 1 இயர் தேவைப்படும், 1 வருஷம் தேவைப்படும் அந்த மிலிட்ரி பவரை அவங்க கொண்டு வரதுக்கு. அதில் அணு ஆயுதங்கள் இருக்க வேண்டும். எல்லா விதமான பங்கர் பஸ்டர்லேருந்து ஹைப்பர்சோனிக்கிலிருந்து பேலஸ்டிக் மிசைலிருந்து எல்லாமே அவங்க என்ன பண்ணணும்? தங்களுக்குள்ளாக தயார்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் உலகத்தை அவங்க என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்கா களமிறங்கிச்சுன்னு நீங்கள் நினச்சிங்களா? யாருக்காவது தெரியுமாப்பா? அமெரிக்கா களமிறங்கிச்சது 2ஆம் உலக மகா. அமெரிக்கா சும்மா இருந்துச்சு. எல்லா நாடுகளுக்கும் தம்பி உனக்கு ஆயுதம் வேணுமா? இரு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஆயுதங்கள் யார் கேட்டாங்களோ எல்லாருக்கும் வித்துக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இடையில ஜப்பான் மட்டும் என்ன பண்ணிச்சுது? அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பர் என்ன பண்ணிட்டாங்க? அட்டாக் பண்ணிட்டாங்க. அது வந்து 1943 நினைக்கிறேன். ஆமாம், 1943 பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணும்போது அங்கு நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுடைய ஒரு 2500 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை பார்த்து தான் ஹாரி ட்ரூமன், அப்போது பிரதமராக இருந்த அமெரிக்கனுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி ஹாரி ட்ரூமன் அவர்கள் பார்த்தார். அப்போவும் ஒரு 3 வருஷம் கேப் விட்டாங்க. ஜப்பானுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க, கேட்கல. கடைசியில் ஹிரோஷிமா நாகாசாகியில் அவர்கள் பாம்பு போட வேண்டியது போச்சு. அந்த பாம்போடு கூட என்ன செய்தது?
அப்படின்னு அது என்ன ரெண்டாம் உலக மகா யுத்தம் வந்து முடிவுக்கு வந்தது. சீனா வந்து அமெரிக்கா கிட்ட என்ன சீனான்னு ஜப்பான் வந்து என்ன பண்ணிச்சுது, அமெரிக்கா கிட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு போய் முடிவு கொண்டு வந்தார்கள். நீங்கள் மூன்றாம் உலக மகா யுத்தம் எப்பவுமே இந்த யுத்தங்கள் பாருங்க, அப்டேஷன் பாருங்க. முதலாம் உலக மகா யுத்தத்திலேயே யூதர்களுடைய மனசுல எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம் தெரியுமா? எல்லாம் இந்த செல்போனு அது இதெல்லாம் கண்டுபிடிச்சு யூதர்கள் பெரிய பெரிய பணக்காரங்களாக நின்னாங்க. கரண்ட் கண்டுபிடிக்கிறதுலேருந்து, டயர் கண்டுபிடிக்கிறதுலேருந்து, செல்போன் கண்டுபிடிக்கிறதுலேருந்து, டிவி கண்டுபிடிச்சதுலேருந்து, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லாமே இவங்க தான். எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சு உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. உலக அளவில் ஃபேமஸ் ஆகி வந்தவங்களுக்கு நாடு இல்லை. அப்போ அவங்க மனசில் நாடை வாங்கணும், ஒன்றி நாடை பிடிக்கணும், இல்லைன்னா நாடை விலைக்கு வாங்கணும். விலைக்கு வாங்கிறதுக்கு நின்னாங்க. ஒட்டமானியன் பேரரசுடைய சுல்தான் தலைவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. எங்கள் நாடு எங்களுக்கு விலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒட்டமானியன் சுல்தான் பேரரசுக்கிட்ட அது இருந்துச்சு. அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அந்த மாதிரி ஒரு சூழலை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1914 முதலாம் உலக மகா யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார். முதலாம் உலக மகா யுத்தத்தில் யூதர்கள் பிரிட்டனுக்கு நிறைய உதவி செய்தார்கள். அப்போது இந்த லார்ட் ரூத்ஸில், ஜெனரல் அலன்பி, ஜெனரல் எட்மாண்ட் அலன்பி போன்றவர்கள் முதலாம் உலக மகா யுத்தம் முடிந்த பிறகு பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி பாலஸ்தீனாவை இல்லது இஸ்ரேல் தேசத்தை யூத நாடை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் கொடுத்துட்டார். அப்போ உள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகேயா? அதான் முதலாம் உலக மகா யுத்தம். யூதர்களுக்கு பெரிய லாபத்தை ஆண்டவர் கொடுத்தார். யூதர்கள் மனசில் நினைச்சாங்க, அதை ஆண்டவர் என்ன பண்ணார், நிறைவேற்றி கொடுத்தார். ரெண்டாம் உலக மகா யுத்தத்தில் ஜெருசலேம் என்ன செய்ய வேண்டும், யூதருடைய கைவசம் பண்ணி அதை நாடாக என்ன செய்ய வேண்டும், மாற்றணும். ஒரு சுதந்திர நாடாக அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இரண்டாம் உலக மகா யுத்தத்திலும் யூதர்கள் அப்படி செய்தார்கள். பிரிட்டனுக்கு நிறைய உதவி செஞ்சு என்ன செய்தார்கள், அது பெரிய விஷயம். பிரிட்டனுக்கு அவங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் பிரிட்டனுக்கு உதவி செஞ்சு இரண்டாம் உலக மகா யுத்தத்திலும் யூதர்கள் பிரிட்டன் ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். அப்போது இருந்த வின்சென்ட் சர்ச்சில் அப்படிங்கிற அந்த பிரிட்டனுடைய தலைவர், தியோடர் ஹெர்ட்சல் அப்படிங்கிற சியோனிய சங்கத்தினுடைய அந்த தலைவர், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஐநா சபைக்கு வேண்டுகோள் வச்சு நாடை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாம் உலக மகா யுத்தம் இப்ப நடக்கிறது. ட்ரம்புக்கு 4 வருட காலம் இருக்கிறது. எத்தனை வருஷம் இருக்குது? 4 வருஷம். இந்த 4 வருடம் நீங்க பாருங்க என்னென்ன நடக்குன்னு பாருங்க. இப்பவே ட்ரம்ப் வந்து இந்த 40 நாள்ல இவ்வளவு பிரச்சனை. இப்ப அரசியல், உலக அரசியல் எப்படிடா போகுதுன்னு சொல்லி எல்லாருமே குழம்பிட்டு கிடக்குறாங்க. எல்லாருமே குழம்புறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இனி எப்படி போக போகுது? யூரோப்பியன் யூனியன் தனியாக உடைஞ்சிச்சு, நேட்டோ தனியாக உடைஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் ரஷ்யாவில் வெளியும் சொல்கிறாரு, நான் வந்து பிரிக்ஸை பெரிய அளவில் கொண்டு வர போகிறேன்னு சொல்லி. பிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒருபோதும் பெரிய அளவில் கொண்டு வர முடியாது. பிரிக்ஸில் 3 நாடுகள் இருக்கிறது. ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று இந்தியா, இன்னொன்று சைனா. இந்த 3 பேரும் சேர்ந்து யூரோவுக்கு எதிராக பிரிக்ஸை இல்லது டாலருக்கு எதிராக பிரிக்ஸை உயர்த்தி கொண்டு வரவோ, இல்லை யூரோவுக்கு எதிராக பிரிக்ஸை உயர்த்தி கொண்டு வரவோ கண்டிப்பாக முடியாத காரியம். ஏன்னா ரஷ்யா யுத்தத்தில் இருக்குது. ஈரான் கிட்ட சப்போர்ட். இப்போ ரஷ்யா, ஈரான், சைனா 3 பேருமே பெரிய பலசாலிகள். நம்ம இந்தியா நடுநிலையில் நின்றுட்டு இருக்கு, நியாயமாக நின்றுட்டு கிடக்குது. ஓகே, அது பாராட்டுக்குரிய விஷயம். ஓகேயா? ஆக வருகின்ற நாட்களில் இந்த யூரோப்பியன் யூனியன் தான் வரும். அப்போ இந்த ட்ரம்புடைய ஆட்சி காலத்தில் நாம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நாம் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக எனக்கு தோணுது, முதலாம் உலக மகா யுத்தத்தில் யூதர்களுக்கு நாட்டுக்குள்ளாடி வர்றதுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிது. இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் யூதர்களுக்கு நாடு ஃப்ரீயாக கிடைச்சிது. மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் இப்போ யூதர்களுக்கு அடுத்த எண்ணம் என்ன தெரியுமா? தேவாலயம் கட்ட வேண்டும். என்ன கட்டணும்? தேவாலயம் கட்டணும். தேவாலயம் கட்டணும்னா அலஸ்கா மசூதி இருக்கு இல்லையா, அந்த இடம் மாற்றப்பட வேண்டும். ஸோ இந்த வசதியை, இந்த மாறுதலை கண்டிப்பாக அடுத்த 4 வருஷத்தில் ட்ரம்பை வைத்து ஆண்டவர் செய்கிறாரோ